பட்டாயாலேருந்து 7 கிலோமீட்டரில் இது இருக்குது. ஃபெரி டிக்கெட் 30 பாத். இது சமை பீச் கோலான். யாரும் இந்த பீச்சை பற்றி யூடியூப்பில் அதிகமாக பேசுகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க 90 ருபீஸில் பேரடைஸ். ஆமாங்க, இது ரியல். திஸ் இஸ் சமை பீச் கோலான். பட்டாயாலேருந்து 7 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த வாட்டரை பாருங்கள், டர்க்கிஷ் கிறிஸ்டல் கிளியர் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஜோன். பட்டாயா போகிற நீங்கள் பீச் இருக்குது, வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குது, நைட் மார்க்கெட் இருக்குது. பட் 90% ஆஃப் டூரிஸ்ட் கோலான் போக மிஸ் பண்ணிடுவாங்க. அதே சமயம் கோலாங் போனவங்களும் தவின் பீச்சை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. சமை பீச் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. தட்ஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். சமை பீச் வந்து லெஸ் க்ரௌடட் தன் தவின், பெட்டர் வாட்டர், நைஸ் அட்மாஸ்பியர். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் இந்த ஐலாண்டோட பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட். நான் இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணுறேன், ஹானஸ்டாக ப்ராக்டிக்கலாக தமிழில். இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறது ஃபுல் ஃபெரி கைட், பாலி ஹே பியர் ஃபெரி டைமிங், டிக்கெட்ஸ், டிப்ஸ். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் திங், லாஸ்ட் ஃபெரி 6 PM. மிஸ் பண்ணிட்டாதீங்க. அப்புறம் வந்து ஸ்பீட் போட்டில் தான் போக முடியும், அதுக்கு ரொம்ப அதிகமாகும். சமே வெர்சஸ் தவின் ஹானஸ்ட் கம்பேரிசன், விச் ஒன் இஸ் த பெஸ்ட்? ஃபைனல் ஆன்சர் சொல்கிறேன். இங்கே நீங்கள் பேராசைலிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் நான் மோஸ்ட் டூரிஸ்ட் நெவர் ஃபைண்ட் திஸ் வீடியோட எண்டில் ஷோ பண்ணுறேன். அண்ட் கம்ப்ளீட் பட்ஜெட் பிரேக் டவுன் 1500லேருந்து 2000 ருபீஸில் ஃபுல் டே பாசிபிளாக. இந்த சேனலில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகும்போது ஹானஸ்ட்டாக தமிழ் ட்ராவல் கைட் போடுவேன். தாய்லாந்து சீரியஸோட ஒரு பார்ட் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, மிஸ் ஆகாமல் பார்க்குறதுக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. 7 AM பட்டாயா பாலி ஹை பியர் ஃபெரி டைம். கோலானில் இருக்கக்கூடிய சமை பீச் போகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் 1, பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட எண்டில் இருக்க பாலி ஹேர் பியருக்கு ரீச் ஆகுங்க. சென்ட்ரல் பட்டாயாலேருந்து கிராப் அல்லது போல்ட் எடுத்திங்கன்னா 60லேருந்து 100 பாத் ஆகும். அதே சமயம் பாத் பஸ் எடுத்திங்கன்னா 10 to 20 பாத்தில் வந்துடலாம். ஸ்டெப் 2, ஃபெரி அல்லது ஸ்பீட் போட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெரி எடுத்திங்கன்னா பட்ஜெட் ஆப்ஷன், ப்ரைஸ் வந்து 30லேருந்து 40 பாத் பெர் பர்சன். டைமிங் வந்து 40 to 40 மினிட்ஸ் ஆகும். சீனிக், ஸ்மூத், ரிலாக்ஸிங். டெஸ்டினேஷன் நான் பான் பியர். அங்கேருந்து நீங்கள் சமை பீச்சுக்கு பாத் பஸ் எடுத்துக்கலாம். ஸ்பீட் போட் ஃபாஸ்ட் ஆப்ஷன், ப்ரைஸ் 200லேருந்து 300 பாத் ஆகும் பெர் பர்சன். குரூப்பாக போனீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பீட் போட் எடுத்துக்கோங்க. 2500லேருந்து 3500 பாத் ஆகும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சோலோவாக போனீங்க அல்லது கப்புள்ஸாக போனீங்கன்னா ஃபெரி எடுங்க, சீனிக் அண்ட் சீப். குரூப்பாக 8லேருந்து 10 பேர் போனீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போட் எடுத்துக்கலாம். அப்புறம் காஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃபெரி ஷெடியூல் 7 AM ஃபஸ்ட்டு ஃபெரி, அப்புறம் லாஸ்ட் வந்து 6:30 PM. பெஸ்ட்டு டைம் நீங்கள் 7லேருந்து 8 மணிக்குள்ளே ஃபெரி எடுத்திங்கன்னா மார்னிங் லெஸ் க்ரௌடட். ஃபெரி எடுத்து நீங்கள் போகும்போது 45 மினிட்ஸ் உங்களுக்கு பியூர் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். சரி, நான்பான் பேருக்கு அரைவாயாச்சு. அப்புறம் சமை பீச்சுக்கு எப்படி போகிறது? ஆப்ஷன் 1, பாத் பஸ் பெஸ்ட் ஃபார் பட்ஜெட். 40லேருந்து 50 பாத் ஆகும் பெர் பர்சன். 10 to 15 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிரும். ஆப்ஷன் 2, மோட்டர் பைக். 200 பாத்து கொடுத்தீங்கன்னா ஃபுல் டே நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கலாம். ஃபுல் ஐலாண்டை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பாத் பஸ்ஸில் வந்து இறங்கி சமை பீச்சுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் அந்த பீச். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அங்கேருந்து 30 பாத் கேட்பாங்க நீங்கள் வந்து இந்த பாத் பஸ்ஸில் இறந்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இந்த ஐலாண்டை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஐலாண்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு சைடில் இருக்குது. நீங்கள் வந்து 1 2 எடுக்கலாம், அல்லது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த பாத் பஸ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சீப்பஸ்ட் வே. ஸோ அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்துருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பீச்சு. ஸோ நல்ல ஒயிட் சாண்ட் பீச். நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு 7 மிஸ்டேக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். மிஸ்டேக் நம்பர் 1, மிஸ்ஸிங் த லாஸ்ட் ஃபெரி 6 PM. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போட்டில் போகிற மாதிரி இருக்கும், அதிகமாக செலவாகும், அல்லது நீங்கள் ஐலாண்ட்லேயே தங்கக்கூடிய நிலைமை வரும். மிஸ்டேக் நம்பர் 2, அரைவிங் டூ லேட். எப்போவுமே 7லேருந்து 8 மணிக்கு வந்துருங்க. அப்போ தான் மார்னிங் வாட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நானும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மிஸ்டேக் நம்பர் 3, கையில் கேஷ் இல்லாமல் இருக்கிறது. அட்லீஸ்ட் 2000 பாத் வச்சுக்கோங்க. நிறைய இடங்களில் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மிஸ்டேக் நம்பர் 4, ஸ்டேயிங் ஒன்லி அட் தவின் பீச். இங்கே ஒரு 6 பீச் இருக்குது, எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ண விரும்புவாங்க மோஸ்ட்லி சமே பீச்சை தான் சூஸ் பண்ணுவாங்க. மிஸ்டேக் நம்பர் 5, ஸ்கிப்பிங் த வியூ பாயிண்ட் கோ நாம். மிஸ்டேக் நம்பர் 6, சன்ஸ்க்ரீன் கொண்டு வர மறக்கிறது. தாய்லாண்டில் சன் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 7, போதுமான அளவுக்கு வாட்டர் கொண்டு வரதில்லை. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக்பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னா வந்து கோலான் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இந்த சமை பீச்சில் தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் பீச் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் டைமில் வந்தால் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பீச்சை பார்க்குறது. ஸோ இங்கே பாருங்கள் பீச் வந்து ஒயிட் சாண்ட் பீச் தான். இங்கே பாருங்கள் நிறைய மக்கள் வந்து இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு கண்டெய்னர் கப்பல் போயிட்டு. ஸோ ஒரு பெரிய கப்பல் உங்களுக்கு வந்து அந்த கண்டெய்னர் தெரியுதுங்க. இப்போ பாருங்கள் மக்கள் வந்து அப்படியே குளிச்சுட்டு இருக்காங்க. பின்னால் பாருங்கள் நிறைய மக்கள் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அப்படியே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு நிறையா அந்த ஸ்விம்மிங் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இந்த பீச் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த பீச்சோட சாண்டை பாருங்கள். சாண்ட் எந்த அளவுக்கு வந்து ஒயிட் சாண்டாக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு. ரொம்ப அழகான ஒரு சாண்ட் இருக்குது.
எப்படி இருக்கு பாருங்கள், வியூ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க. சமை பீச். ஸோ நீங்கள் கோலாண்ட் ஐலாண்ட் வந்தீங்கன்னா வந்து இந்த சமை பீச்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெட்ஸ்கி போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜெட்ஸ்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் மாதிரி போட்டுருக்காங்க தெரியுங்களா. ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணி போக முடியும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அந்த இதோடு நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணுறதை முடிச்சுக்கணும். ஸோ அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு மேலே போனால் ரொம்ப ஆபத்து. ஏன்னா அதுக்கு மேலே கடல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ பாருங்கள் அந்த கண்டெய்னர் கப்பில் எவ்வளோ கண்டெய்னர் ஏற்றிட்டு போகுது பாருங்கள், தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ இருக்குது, போகுது. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலாம். பீச் சைடில் மக்கள் இருக்கிறதுக்காக பீச் சேர் ப்ளஸ் அம்பர்லா 50லேருந்து 100 பாத் வாங்குவாங்க. நீங்கள் மார்னிங்கே வந்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரான வாட்டரில் நீங்கள் ஸ்விம் பண்ண முடியும். ஆஃப்டர் 11 AM பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் வந்துடும். அப்புறம் வந்து ஸ்லைட்டாக வாட்டர் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸ்விம்மிங் ஜோன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ சேஃப் ஃபார் ஃபேமிலிஸ், நான் ஸ்விம்மர்ஸ். ஸ்னோக்கரிங் எக்யூப்மெண்ட் 50 பாத்துக்கு நீங்கள் ரென்ட் பண்ணிக்கலாம் அங்கேயே. சமே பீச் வெர்சஸ் தவின் பீச் ஸ்விம்மிங் கம்பேரிசன். சமே பீச்சில் வந்து கிறிஸ்டல் கிளியரான வாட்டரில் இருக்கும், டெடிகேட்டட் ஸ்விம்மிங் ஜோன், கலர் ப்ரீஸ், ஃபியூவர் போட்ஸ் நியர்பை. அதே சமயம் தவின் பீச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும், மோர் ஆக்டிவிட்டி, மோர் க்ரௌடட், ஜெட்ஸ்கி எவ்ரிவேர். ஃபார் ஸ்விம்மிங் ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் சமே பீச் வின்ஸ் கிளியர்லி. பீச்சில் டாய்லெட் இருக்குது, 10 to 20 பாத் வாங்குவாங்க. ஷவர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, 50 பாத் வாங்குவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலாண்ட் ஐலாண்டை நீங்கள் வந்து அந்த பட்டாயா சவுத் பியர் அந்த எங்கேருந்து போட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்துடலாம். ஸோ இந்த கோலாண்ட் ஐலாண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6-7 பீச் இருக்குது. ஸோ இந்த 6-7 பீச்சையும் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பாத் பஸ்ஸு அல்லது வந்து பைக் ரெண்ட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லா பீச்சையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பைக் ரெண்டல் எடுக்கிறது வந்து லாபம். ஏன்னா பைக் ரெண்டல் வந்து 200 பாத் தான் கேட்பாங்க. ஸோ 200 பாத்தில் வந்து நீங்கள் ஒரு நாள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா பீச்சையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே சமயம் வந்து நீங்கள் பாத் பஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷாப்பிங் வந்து 30 பாத்து, அப்புறம் வந்து 40 பாத்து, அது பீச்சுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நீங்கள் வந்து பைக் ரெண்டல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து இந்த ஐலாண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பைக் ரெண்டல் எடுத்தால் ரொம்ப லாபம். ஸோ நீங்கள் 2 பேர் வந்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து 100 பாத் அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து இந்த ஐலாண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதாவது ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே பார்க்க. ஸோ ஸ்விம் பண்ணிட்டு பின்னால் வந்து அப்படியே ஓய்விடுவாங்க. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீ ஃபுட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு வந்து நைட் டைமில் வந்து பாரெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே சாயங்காலத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீ ஃபுட், அப்புறம் வந்து நைட் டைமில் வந்து பாரெல்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த வசதியாக இருக்குது. வந்து இந்த ஐலாண்டு பக்கத்துலேயே வந்து வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ இங்கே வந்து குளிச்சுட்டு மக்கள் வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து ஓய்வு எடுத்துட்டு அப்படியே வந்து சீ ஃபுட்டெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. சமைச்சு சாப்பிட்றதுன்னா அவங்ககிட்ட சொன்னால் அவங்க சமைச்சு வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பில்லும் உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இந்த பீச் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஈவினிங் டைமில் வாருங்க. ஈவினிங் டைமில் வந்து நிறைய மக்கள் இல்லை. நான் அன்றைக்கி காலையில் வரும்போது கொஞ்சம் மக்கள் அந்த சைடு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் இப்போ வந்து பீச்சோட இந்த சைடு வந்திருக்கேன். ஸோ பீச்சோட இந்த சைடு வந்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த பீச்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கோலாண்ட் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இந்த சமாய் பீச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து இந்த பீச் சைடு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பீச் சைடில் அப்படி நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து இந்த பீச் சைடில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பீச்சை பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அப்படியே வந்து பீச்சுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் போய் பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில். ஸோ அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் அப்படியே போயிட்டு காட்டுறேன் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த கடலுக்கு நடுவில் தான் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மேலே நடந்து போகும்போது எப்படியும் வந்து அந்த கடல் அலையில் வந்து அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வந்து அப்படியே ஆடும். ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பீச்சில் சில ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க. பேராசைலிங் இருக்குது, அப்புறம் ஜெட்ஸ்கி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. 15 மினிட்ஸ் ஒரு ரவுண்டு போவாங்க. அப்புறம் பனானா போட் ஆக்டிவிட்டீஸ் குரூப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி. அப்புறம் சீ வாக்கிங், அண்டர் வாட்டரில் ஹெல்மெட் எல்லாம் போட்டு கொண்டு போவாங்க. ஒரு டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், பட் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ். ஜெட்ஸ்கி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ இது நீங்கள் வந்து ஜெட்ஸ்கி வந்து ரெண்டல் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஈவினிங் டைமிங்கிறதுனால வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்சுது. 6 மணிக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ மணிக்கு வந்து 5:45 ஆச்சு. ஸோ நான் அப்படியே வந்து அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டு அப்படியே உங்களுக்கு அதை காட்டிட்டு அந்த பிரிட்ஜில் போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஸோ
நிறைய மக்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. இப்போ வந்து ஈவினிங் டைமுங்கிறதுனால வந்து கூட்டம் குறவாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்சிருக்கும். மார்னிங்கே வந்துடுவாங்க. இப்போ காலையிலே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய மக்களை பார்க்க முடியும். ஸோ நான் கொஞ்சம் ஈவினிங் வந்ததுனால இப்போ வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து மார்னிங்லேருந்து அந்த ஆஃப்டர்நூன் செஷனோட முடிச்சுருவாங்க. அவங்க வர்றதே வந்து இந்த சன் பாத் எடுக்கிறதுக்காக தான். நம்மளுக்கு இந்த வெயிலில் வர்றதுக்கே ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கழிச்சு வந்தேன். இந்த சன்செட் ஆனதுக்கு முன்னாடி வந்தேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு வந்து பீச் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஏன்னா மக்கள் நிறைய பேர் இல்லை, அதனால் அப்படியே அமைதியாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த பிரிட்ஜுக்கு மேலே நம்ம இப்போ ஏறி அப்படியே கடலுக்கு உள்ளே போகலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்து வார்னிங்லாம் போட்டிருக்காங்க. ஸ்விம் பண்ணுறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முதல் நாள் வந்து நல்லா வந்து தூங்கிக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நேரமும் ஸ்விம் பண்ணக்கூடாது. ஸ்விம் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிராம்ப் ஆயிரும், அதாவது மசில் பிடிச்சிரும். அதெல்லாம் அந்த வார்னிங் சைனில் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த ஃப்ளோட்டிங். ஸோ இந்த ஃப்ளோட் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளோட்டு இந்த சைடில் போட்டிருக்காங்களா? ஸோ இந்த ஃப்ளோட் இருக்க சைடில் மட்டும்தான் நீங்கள் ஸ்விம் பண்ணணும். அதுக்கு அந்த சைடு போகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அந்த ஃப்ளோட்டிங்கை வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலுக்கு நடுவில் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். தெரியுதுங்களா எப்படி இருக்குது? ஸோ இங்கே பாருங்கள், மக்கள் அப்படி தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. பார்த்துட்டு ஸோ இது வந்து கடலுக்கு நடுவில் அப்படியே வந்து அங்கே வரைக்கும் போது பாருங்கள் எவ்வளோ தூரம். நான் வந்து கரை இங்கே இருக்குது. ஸோ கரையிலேருந்து இந்த சைடு வரைக்கும் நான் நடந்து வந்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வழியாக தான் நடந்து வந்திருக்கேன். ஸோ மக்கள் இங்கேயும் வந்து உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சில பசங்க வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. தெரியுதுங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பீச் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே வந்து சாயங்காலம் வந்தீங்கன்னா அந்த சன்செட் டைமில் வந்து அமைதியாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பீப்புள் தான் இருப்பாங்க. இதே நீங்கள் காலையில் அந்த மத்தியான டைமில் வந்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இந்த பீச்சில் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சன் பாத் எடுக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த பீச்சுக்கு வருவாங்க. எங்கள் பாருங்க, அந்த சின்ன பையன் வந்து அப்படியே மீன் பிடிச்சிட்டு இருக்கான். நான் நடக்கும்போது வந்து அந்த பிரிட்ஜ் வந்து அலையில் அப்படியே மேலையும் கீழையும் போயிட்டு. ஸோ எப்படி பண்ணி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்க, இந்த பையன் வந்து மீன் பிடிச்சிட்ருக்கோம். மீன் எதுவும் கிடச்சிதா என்னன்னு தெரியல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரிலாக்ஸாக அந்த பிரிட்ஜில் வந்து அப்படி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ சில கப்பல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, சில மக்கள் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த பிரிட்ஜில் அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிரிட்ஜில் அப்படியே வந்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த ஈவினிங் டைமில் வந்து அந்த கடல் காற்று, அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி, அப்புறம் வந்து அப்படி வந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், பிரிட்ஜ் வந்து எப்படி அசைவு தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள் எப்படி போயிட்டு நீங்கள் வந்து கப்பலில் போன மாதிரி அந்த மேலே இங்கே போயிட்டுருக்கோம். அலையில் வந்து அப்படியே வந்து பிரிட்ஜ் வந்து அப்படியே ஆடிட்டுருக்கு. தெரியுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் பட்ஜெட் பிரேக் டவுன் சொல்கிறேன். ஃபெரி ரிட்டர்னோட சேர்த்து 60 80 பாத் ஆகும். அப்புறம் பாத் பஸ் எடுத்திங்கன்னா 80 100 பாத் ஆகும் ரிட்டர்னோட சேர்த்து. பீச் சேர் ப்ளஸ் அம்பர்லா எடுத்திங்கன்னா 50 to 100 பாத். பேராசைலிங் 400 600 பாத். லஞ்ச் சீ ஃபுட் ப்ளஸ் ட்ரிங்க் 400 600 பாத். ஸ்நாக்ஸ் ப்ளஸ் கோகனட் 100 150 பாத். ஸ்னோக்கரிங் கிட் எடுத்திங்கன்னா அது ஒரு 50 பாத். டோட்டலாக பட்ஜெட் 1 டேக்கு 1200 1600 பாத் ஆகும். எனக்கு எந்த வித ஆக்டிவிட்டீஸும் வேண்டாம், நான் டோட்டலாக வந்து ரிலாக்ஸ் பண்ண தான் போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 600 800 பாத் ஆகும் ஒரு நாளைக்கு. ஸோ நான் அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அந்த சன் பாத் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். நிறைய மக்கள் வந்து இங்கே இந்த சன் பாத் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? நல்லா வெயிலாக இருக்குது. நான் வெயிலில் வந்துட்டேன். வேறு வழியில் சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்காக தான் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வர்றது. காலைல எழும்புறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து மத்தியான டைமில் இங்கே வர வேண்டியதாக போச்சு. ஸோ இருந்தாலுமே எப்போவுமே வந்து இங்கே வெயிலாக தான் இருக்கும். வேறு வழியில் நம்ம வந்து பீச் சைடு வந்தாலே வந்து உங்களுக்கு வந்து வெயில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் மக்கள் வந்து பீச்சுக்கு வருவாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து குளிராக இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரிக்கு வந்து இதுக்காகவே வருவாங்க, இந்த சன் பாத்தில் எடுக்கிறதுக்காகவே வருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வெயிலாக இருந்தாலும் அவங்களுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சன் பாத் எடுத்துகிட்டு அப்படியே வந்து எவ்வளோ வெயில் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அப்படியே படுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சன் பாத் எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க விரும்பி வருவாங்க. பார்த்தீங்களா? சன் பாத் எடுத்துகிட்டு அதே மாதிரி இதில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அப்படியே வந்து திரும்பி வந்து குளிச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? பட்டாயா ட்ரிப் பிளான் இருந்தால் கோலான் டே ட்ரிப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த சமய பீச்சை ஸ்கிப் பண்ணாதீங்க.
பட்டாயா ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.